ஹலோ, இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்ற வீடியோன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோன்னா, யூஎஸில் வந்துட்டு மக்களும் யூஎன்னும் சேர்ந்து டேட்டா சென்டர்ஸும் அதனால் வந்த வாட்டர் ஹேஸ்ட்டை பற்றியும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அதற்கு எதிராக, அதாவது நியூ ஜெர்சி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஆப்போசிட்டாக கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கோர்ட்டும் அதை இனிமேல் எந்த ஒரு புது டேட்டா சென்டர்ஸும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே டேட்டா சென்டர்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சேரன் அகாடமி கீழே போட்டிருக்காரு. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற 2 டேட்டா சென்டர்ஸ், மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ்க்கு 2040 வரைக்குமே நம்ம எந்த டேக்ஸும் கொடுக்குறதில்ல. எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம நேச்சரை இன்னும் அழிக்க தான் பார்த்துட்ருக்கோம். இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸை பெருக்காமல் அதுக்கு தேவைப்படுற வாட்டர் ரிசோர்ஸை இன்னும் நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி? யோசிங்க. தேங்க்யூ ஆல்.